Jai Gurudev. Knowledge sheet 103. The way out of sorrow. துன்பங்களிலிருந்து வெளி வெளிவரும் முறை. If you are unhappy, you better check if one or all of this is lacking. குருதேவ் ஒரு 3 வழிமுறைகள் சொல்றாங்க. நீங்க எப்பெல்லாம் துக்கமா இருக்கீங்களோ இந்த 3 வழிமுறைகள்ல நீங்க சரியா செய்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. முதலாவது தபஸ், பெனன்ஸ். தபஸ்னா என்ன? தவம். அதுக்கு என்ன அர்த்தங்கிறது பார்ப்போம். ரெண்டாவது வைராகியா, டிஸ்பேஷன். மூணாவது சரணாகதி, சரண்டர். ஸோ தபஸ், வைராகியா அண்ட் சரணாகதி. புரியுதுங்களா? தபஸ் இஸ் அக்ரீயிங் வித் த மொமெண்ட், டோட்டல் அக்செப்டன்ஸ். ஏற்கனவே 5 பாயிண்ட்ஸ்ல படிச்சிருக்கும். என்ன? அக்செப்ட் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன் ஆஸ் தே ஆர். மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதேதான் தபஸ் அப்படிங்கிறது என்ன? நிகழ்காலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். நிகழ்காலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். தபஸ் இஸ் அக்ரீயிங் வித் த மொமெண்ட், டோட்டல் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் பிளசன்ட் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன, நல்ல சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, ஒரு சாதகமான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, பாதகமான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் என்ன, முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை. அதுதான் தபஸ். வைராகியா மீன்ஸ் ஐ வாண்ட் நத்திங் அண்ட் ஐ ஆம் நத்திங். வைராகியா ஒரு பற்றற்ற நிலை. என்ன, எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கிறது வைராக்கியம், பற்றற்ற நிலை. சரணாகதி இஸ் ஐ am here for you, for your joy. நான் இருக்கிறேன், உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன, ஒரு சரணாகதி தத்துவம் அப்படின்னு குருதேவ் சொல்றார். இஃப் யூ ஆர் கிரம்பிளிங் தென் தீஸ் ஆர் லேக்கிங். எப்பெல்லாம் வாழ்க்கையில புலம்புறோமோ, இல்ல நீங்க புலம்புறீங்க அப்படின்னு சொன்னா, சரியில்லை சரியில்லை எல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு புலம்புறோம்னா, இந்த 3மே என்ன, இல்லை, அங்க இல்லைன்னு அர்த்தம். when you accept the situation, when you take it as tapas, you cannot grumble. சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு தவமாக அந்த சூழ்நிலையை என்ன ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க ஒரு புலம்பல் இருக்காது, நீங்க புலம்ப மாட்டீங்க. when you come from a state of dispassion, I don't want anything, you don't grumble. ஒரு பற்றற்ற நிலை இருக்கும் பொழுது கூட, ஒரு அந்த வைராகியம் இருக்கும் பொழுது கூட ஏன்னா நாம புலம்ப மாட்டோம். and if you are surrendered, you will have no complaints at all. சரணாகதி, எல்லாத்தையும் சரணாகதி பண்ணிட்டோம், நம்மளை சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க புகார்கள், புலம்பல்கள் எதுவுமே அங்க இருக்காது. if you don't do it willingly, you will do it later in desperation. இதுதான் ரொம்ப முக்கியம். இத விருப்பத்தோடு, ஒரு முழு அறிவோடு விருப்பத்தோடு நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா, ஒரு விரக்தியோடு நீங்க கண்டிப்பா பிற்காலத்துல பண்ணுவீங்க. புரியுதுங்களா? தபஸ், வைராகியா, சரணாகதி, இந்த 3மே ஒரு ஒரு முழு அறிவோட, விழிப்புணர்வோட, விருப்பத்தோடு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பிற்காலத்துல நீங்க என்ன, ஒரு விரக்தியோட, கோபத்தோட நீங்க பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யூ சே நத்திங் கேன் பி டன். அதாவது இதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன ஆயிடும், இதெல்லாம் இந்த 3ஐயும் நீங்க என்ன பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா என்ன, ஒன்னும் செய்ய முடியாதியா. then later in anger and desperation you will say I give up, நான் எல்லாத்தையும் விட்டுறேன், I want nothing, எனக்கு எதுவும் தேவையில்லை, I have no choice to hell with it, எனக்கு வேற வழியே இல்லை, இவங்க கூட தான் எல்லாம் மாரடிக்கணும். இதைத்தான் முதல்ல சொன்னார். புரிஞ்சுக்கலாம்? நீங்க வில்லிங்கா, விருப்பத்தோடு நீங்க செய்யலை அப்படின்னு சொன்னா வெறுப்போடு நீங்க செய்வீங்க. என்ன, ஐ கிவ் அப், எல்லாத்தையும் விட்டுடுறேன், இதுதான் வைராகியா. ஐ வாண்ட் நத்திங், ஐ ஹாவ் நோ சாய்ஸ், இல்ல, டு ஹெல் வித் இட், அக்செப்டன்ஸ், வேற வழி இல்லை, இதோட வாழ்ந்துதான் தீரணும், இல்லை இதோட இந்த சூழ்நிலையோட இருந்தா, இதுதான். புரிஞ்சுங்களா? ஸோ இதை வில்லிங்கோட பண்ணிட்டோம், இல்லைன்னா விரக்தியோட பண்ண வேண்டியிருக்கும். All these 3, penance, dispassion and surrender,
பியூரிஃபை யுவர் மைண்ட். இந்த மூன்றுமே தவம், வைராக்கியம், சரணாகதி. தவம், வைராக்கியம், சரணாகதி மூன்றுமே உங்களுடைய மனதை சுத்தப்படுத்தும். அண்ட் அப்லிஃப்ட் யூ இன் ஜாய், உங்களை ஆனந்தத்தில் மேம்படுத்தும். அதுதான். ஸோ மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். துக்கமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இது இல்லை அப்படின்னு. அந்த மூன்று விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலை அப்படிங்கிறது. தவம், வைராக்கியம், சரணாகதி. இது ரொம்ப 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 முக்கியம். இது முதல்ல விருப்பத்தோடு பயன்படுத்திடுங்க, இல்லைன்னா விரக்தியோடு என்ன பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றார் குருதேவ். ஜெய் குருதேவ்.